ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோப்த பிரஜோதயாத். சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள் இப்படி வரிசையா போட்டுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம நடுவில் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ நிறைய போடுறோம். இந்த ஜோதிடத்துல இருக்கிற மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை வெளியில கொண்டு வரணும், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அஸ்ட்ராலஜி நம்ம கொண்டு போகணும், அப்டேட்டோட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணது. மெயின் ரீசன் அதுதான். ஸோ தொடர்ந்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடத்தோட பேஸை மாத்தாம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜோதிடத்தை அப்டேட்டடா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பேஸை மாத்தாமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொடுக்கறது நம்மளோட மெயின் ரீசனு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராமநவமி. ராமநவமி பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ராமநவமி வருது. ராமநவமி அப்படின்னா என்ன, இதோட சிறப்புகள் என்ன, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம பண்ணக்கூடாது, இது மாதிரியான ராம நவமி பற்றிய விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப இந்த ராம நவமி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராம நவமி வருது. இந்த ராம நவமினா என்ன அப்படின்னா, ராமன் வந்து பிறந்தது, ராமன் வந்து இந்த பூமியில ஜெனித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராமர் பிறந்த இந்த நாளை தான் பாத்தீங்கன்னா ராமநவமியை நம்ம கொண்டாடுறோம். இதுக்கு ஒரு புராண கதை ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த குட்டி கதைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அது மாதிரி இந்த இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. எதனால இந்த ராம நவமி வந்துச்சு அப்படின்னு. அதாவது நமக்கு தெரியும் 15 திதிகள் இருக்கு மொத்தம். இந்த 15 திதியில அஷ்டமியும் நவமியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான திதின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சுபகாரியங்கள் எதுவுமே அந்த திதியில செய்ய மாட்டோம். இந்த மாதிரி இந்த இறைவன்கிட்ட போயிட்டு இந்த அஷ்டமி நவமியை வந்து முறையிடுறாங்க. என்னன்னா, எங்களை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, எங்களை வந்து மதிக்க மாட்டாங்க, எங்களை வந்து சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க, எங்க திதியில அஷ்டமி நவமின்னு ஒதுக்கி வச்சிடறாங்க, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்படி முறையிடுறாங்க இறைவன்கிட்ட. ஸோ அப்ப அந்த இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கான காலம் வரும், இந்த காலம் வர்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க பாத்தீங்கன்னா அஷ்டமியில கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அப்ப இந்த அஷ்டமியில கிருஷ்ண செய்தி எல்லாருக்கும் தெரியும். அதை அந்த வீட்டில் நம்ம தனியா பேசுவோம். சோ இந்த அஷ்டமி திதியில கிருஷ்ணர் பிறக்கிறாரு. இந்த நவமி திதியில பாத்தீங்கன்னா ராமர் பிறக்கிறார். இந்த ராமர் வந்து நவமியில பிறக்கிறது தான் நம்ம இந்த ராம நவமி. ராமர் வந்து அயோத்தியில பிறந்ததா ஐதீகம் இருக்கு. சோ அந்த ராமர் வந்து அயோத்தியில இந்த நவமி திதியில பிறந்ததுனால பாத்தீங்கன்னா நம்ம ராம நவமி வந்து கொண்டாடுறோம். இது வந்து ஒரு சின்ன கதை, ராமநவமி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. அதாவது இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ராமரை வந்து மனசார நினைச்சு விரதம் இருந்து வேண்டுகோள் வச்சோம் அப்படின்னா பிரிந்த குடும்பங்கள் வந்து ஒண்ணு சேரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகும் அப்படின்னு நிறைய ஐதீகங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து விருப்பம் இருக்கிறவங்க விரதம் இருந்து அவங்களோட வேண்டுகோளை வைங்க. ஆனா விரதம் தான் இருந்து பண்ணணும் கிடையாது. எந்த கடவுளும் பாத்தீங்கன்னா விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம தான் மனிதர்கள் வந்து அது ஒரு நம்பிக்கையை நம்ம ஃபாலோ பண்றோம், அது சக்சஸும் கிடைச்சிருக்கு, அதனால நம்ம அதை ஃபாலோ பண்றோம். விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இருந்து உங்களுக்கு என்ன வேண்டுகோள் இருக்கோ அந்த வேண்டுகோளை வச்சு விரதம் இருக்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸா கிடைக்கும். இதுல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஏன் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த டேவை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, தசரத மன்னர் இருக்காரு பாத்தீங்களா. அந்த தசரத மன்னர் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி அவருக்கு புத்திரம் இல்லாம அவர் ஒரு யாகம் செய்யறாரு. அந்த யாகத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா புத்திர காமேஸ்வர யாகம்னு சொல்லுவாங்க. இந்த யாகம் செஞ்சு பிறக்கிறவர் தான் பாத்தீங்கன்னா ராமன். ஸோ அதனால இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராம நவமி அன்னைக்கு அவங்க விழுஜா விரதம் இருந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு வழிபாடை செஞ்சு இருந்தாங்கன்னா அவங்க குழந்தை கிடைக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, குழந்தை விஷயத்த கவலைப்படுறவங்களுக்கு அந்த கவலைகள் வந்து நிவர்த்தி ஆகும். இந்த தசரத மன்னர் வந்து யாகம் வளர்த்தாருன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அன்னைக்கு வந்து பால் பாயாசம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம்னா, இந்த ராம நவமி அன்னைக்கு பால் பாயாசம் செய்யலாம். பால் பாயாசம் செஞ்சு நம்மளும் சாப்பிடலாம், பக்கத்துல இருக்க பிள்ளைங்கள் யாராவது இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். இது இல்லாம இந்த பானக்கம் இருக்கு பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பானக்கம்ங்கிறது. ஸோ அந்த பானக்கம் செஞ்சு உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுங்க. நீர்மோர் பானக்கம் கொடுப்பாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ராமநவமி அன்னைக்கு செஞ்சுட்டீங்கன்னா மிக சிறப்பு. முக்கியமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அன்னதானம் செய்யணும். இந்த ராமநவமி அன்னைக்கு அன்னதானம் செய்யணும். கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க, நீர்மோர் பானக்கம் கொடுக்கலாம். இதுக்குமே வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்களே வீட்டுல கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களே வீட்டுல செஞ்சு நம்ம சொன்ன மாதிரி பால் பாயசம், பானக்கமோ இது மாதிரி செஞ்சு நீங்களே வீட்டுல சாப்பிட்டுக்கலாம். வேற என்ன கோயில் வழிபாடு அப்படின்னா, அப்படி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ராமர் கோயில் போயிட்டு வாங்க, வழிபாடு செய்யறது சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். ஆனா ராமரோட சிஷியம் தானே ஆஞ்சநேயர்.
அப்ப ராமர் கோயில் இல்ல அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு உங்க வழிபாடு பண்ணுங்க. வேற என்ன பண்ணலாம்னா, எதுவுமே இல்லை அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போகலாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த துளசி சாத்தி வழிபாடு பண்றது சிறப்பு. வேற என்னதான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா இந்த ஸ்ரீராம ஜெயம் சொல்றது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, 108 முறை எழுதுறது, இந்த மாதிரி ராமர் சம்பந்தப்பட்ட பாடல்கள், நூல்கள், இதெல்லாம் நீ ஃபுல்லா நீங்க வந்து படிச்சுட்டு வரலாம், கேட்டுக்கிட்டு வரலாம். எதெல்லாம் முடியல, நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன், எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா மனசுல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் வந்து இந்த ராமனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஒன்னே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய கொடுக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்க தான். ஸோ அந்த குழந்தை இல்லாதவங்க இந்த ராமநவமியை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. பிரெக்னெண்டா இருக்க லேடிஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்க விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது மனசார இறைவனை வேண்டி உங்களுக்கு அன்னைக்கு முடிஞ்சா ஒரு வேலை மட்டும் விரதம் இருங்க. இதுவும் முடியலையா, பால் பழம் சாப்பிட்டுட்டு நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ராம நவமியில பிரெக்னெண்டா இருக்க பெண்கள், இல்லைன்னா குழந்தை இல்லாத பெண்கள், நீங்க உங்களோட வழிபாடு முறையை சரியா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ராம நவமிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி குழந்தை விஷயத்துல கிடைக்கும். நம்பிக்கையை செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோரணம் புதுத்தெருல பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல நம்ம சிவஸ்ரீ ஜோதிடமோட அலுவலகம் இருக்கு. ஸோ இப்போ நேரில் யாராவது ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க, அந்த புதுக்கோட்டையை சுற்றி இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், பிரசனம், திருமண பொருத்தம், நியூமராலஜி பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. என் ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. நேரில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க, வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.